நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பொங்கல் கறி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. 21 வகை காய் போட்டு அதை செஞ்சு காட்ட போறோம். 21 காயை வதக்க போறோம். அதுக்கு தேவையான எண்ணெய், வெங்காயம் போடுறேன், தக்காளி டைம் எடுத்து வதங்கின பிற்பாடு மற்ற காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம். எல்லா காயும் ஒரே சைஸ்ல கட் பண்ணுங்க. ஒன்று சின்னது பெருசாக கட் பண்ணா வேகிறதுல குழஞ்சிரும். அடுத்து வெண்டைக்காய் சேர்க்கிறோம். அடுத்து அவரைக்காய் சேர்க்கிறோம். அடுத்து பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சம், கேரட்டு, சவுச்சோ, வாழைக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, அடுத்து வேப்பங்கிழங்கு, வெள்ளை கத்திரிக்காய், ஊதா கலர் கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, வாழைக்காய். ஸோ இப்போ நம்ம எல்லா காய் 21 காயை சேர்த்துட்டோம். இப்போ மொத்தமாக நம்ம எல்லா காயும் சேர்த்துட்டு எல்லா காயும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கணும். இது பச்சை பட்டாணி, உரிச்சது ஃப்ரெஷ் பட்டாணி. இப்போ இந்த காயெல்லாம் வதங்கிருச்சு. ஸோ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, காய்க்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மொத்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். சொல்லட்டாமா? இப்போ இதில் பெருங்காயம் சேர்க்கிறோம். ஏன்னா நம்ம இதில் மொச்சக்கொட்டை அவிச்சு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் போடுவோம். அதனால பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். வாய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அதுக்கப்புறம் அதை கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்து வேக விட்டுறோம். இப்போ இதில் ஒரு சொம்பு எடுத்திருக்கேன், தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் இந்த காய் நல்லா வேகும். ஒரு சொம்பு ஃபுல்லாக ஊற்றிட்டேன் பாருங்க. வெந்துருச்சு. வெந்தோடனே திக்கா கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்க்கிறோம். ஏன் நம்ம புளியை கடைசியாக சேர்க்கிறோம்னா, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு புளி ஊற்றிட்டா வேகாது, முதலே ஊற்றிட்டோம்னா. அதனாலதான் கடைசியா புளியை நம்ம சேர்க்கிறோம். இந்த மொச்சக்கொட்டை, காராமணி, டபுள் பீன்ஸ் முத நாளே ஊற வச்சு அவிச்சு வச்சிருக்கோம். அதை இப்போ இதுல சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு கிளறி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காய விடணும். எண்ணெய் காஞ்ச உடனே 2 வெந்தயம் போட்டுக்கணும். அது நல்லா வெடிக்கணும். கடுகு, சீரகம், முழுசா வச்சிருக்க காஞ்ச மிளகாய் ஒரு 4 மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் தட்டி வச்சிருக்க பூண்டு. இந்த பூண்டு நல்லா வாசனையா செவக்கிற வரைக்கும் நம்ம வைக்கணும். கடைசியா கருவேப்பிலை. தாளிச்சதை கடாயில சேர்த்துக்கோங்க. இப்போ அது மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சீங்கன்னா நல்ல உப்பு சாந்திரம். இது பொங்கலோட சாப்பிடலாம், நீங்க சாதா சாதத்தோடய சாப்பிடலாம். இதுதான் பொங்கல் கறி.